ஹலோ ஆல், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்க ஆர்ஆர்பி குரூப் டியோட சீரீஸ்ல அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் அதுக்கப்புறம் ஃபாலோட் பை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதை டைப் வைஸ் எப்படி சால்வ் பண்ணி பார்க்கறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப்குள்ளே போயிடலாம். ஃபைண்ட் எஸ்ஐ ஃபார் அ கிவன் பீரியட். ஸோ எஸ்ஐன்னொடனே உங்க எல்லாருக்கும் ஞாபகம் வர ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே உங்களுக்கு டைரெக்டாக ஒரு ஞாபகம் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அந்த ஃபார்முலா இருந்திருக்கும், பிஎன்ஆர் பை 100. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் முழுக்க முழுக்க. பட் டைரெக்டாக அதை அப்ளை பண்ணாமல் எப்படி அதை இன்டைரக்டாக அப்ளை பண்ணுறது, நமக்கு எப்படி ஷார்ட்டஸ்ட்டாக ஆன்சர் அரைவ் பண்ணுன்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இந்த ஃபார்முலா தான் பேசிக். ஓகேவா? அந்த ஃபார்முலா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பேசிக் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்த ஃபாலோ பண்ணும். கொஸ்டினை எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி, டு பை அ கார் டானியா borrowed 75,000 at 8% per annum simple interest for 27 months. How much interest will she pay? என்ன சொல்றாங்கன்னா கேள்வியில, ஒரு கார் வாங்குவதற்கு தானியா 75,000 ரூபாய் ஆண்டுக்கு 8% தனி வட்டி விகிதத்தில் 27 மாதங்களுக்கு கடனாக பெறுகிறார். அவர் எவ்வளவு வட்டி செலுத்துவார்னு கேட்கறாங்க. ஸோ அவங்க 27 மாசத்துக்கு வாங்குறாங்க. ஓகேவா? இப்போ பிரின்சிபல் எதை நீங்க எடுத்துப்பீங்கன்னா அந்த 75,000 எடுத்துப்பீங்க. 75,000 எவ்வளவு பர்சன்ட் வட்டிக்கு வாங்குறாங்கன்னா 8% வட்டிக்கு. இப்போ இந்த பர்சன்ட்ன்றது எப்பவுமே வருஷத்துக்கு தான் இருக்கும். அதனால தான் பர் ஆனம்னு போட்டிருக்கோம் இங்க. அதாவது ஆண்டுக்கு 8% வட்டின்னு போட்டிருக்கு இல்லையா தமிழ்ல. ஸோ ஆண்டுக்கு 8% வட்டினா உங்களுக்கு வருஷத்துக்கு 8% அப்படின்றத மீன் பண்றாங்க. பட் ஆனால் நம்ம கிட்ட வந்து ஒரு வருஷத்துக்கோ இல்லை 2 வருஷத்துக்கோ கேட்கல. நம்ம கிட்ட வந்து 27 மாசம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 27 மாசம்ன்றது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டா பிரிச்சுக்கலாம். 27 மாசத்தை ரெண்டா பிரிக்கலாம். எப்படி? 24 + 3ன்னு பிரிக்கலாம். 24 + 3 ஏன் பிரிக்கணும்? 24ன்றது 2 வருஷம், 12 மாசம் 1 வருஷம். ஸோ அப்போ 24 மாசம்ன்றது 2 வருஷம் ஆயிடுது. 2 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு 8%. அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 16% வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்டாக தான் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படியே டைரக்ட் ப்ரொபோர்ஷன்லேயே இருக்கும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 8%னா 2 வருஷத்துக்கு 16%ன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் தான் இருக்கும். ஸோ இது வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் தேவையில்லை. இது டைரக்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். தென் இந்த 3 மாசத்துக்கு நான் எப்படி வட்டி கால்குலேட் பண்றது அப்படின்னு பாருங்க. இப்போ 8%ன்னு சொல்றது வந்து எத்தனை மாசத்துக்கு சொல்லியிருக்காங்க? 12 மாசத்துக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? நமக்கு தேவை 3 மாசத்துக்கு. 3 மாசம் வந்து 12 மாசம் எப்படி 3 மாசமா ஆகும்? 4 டிவைட் பண்ணும் போது ஆகும். ஸோ அப்போ அதே மாதிரி 84 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2%. ஸோ அப்போ இந்த 3 மாசத்துக்கு மட்டும் எவ்வளவு பர்சன்ட் கேட்டீங்கன்னா 2%. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிருங்க, கூட்டிருங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவு பர்சன்ட் வரும்? 18% வரும். இதான் உங்களுக்கு டோட்டலா வந்து கொடுக்க போற வட்டி. எதோட 18%? 75,000 18%. ஸோ அப்போ 75,000 18% கண்டுபிடிச்சிங்கன்னா அதான் உங்களோட விடையா இருக்கு. ஸோ அப்போ 75,000 18% தான் இன்ட்டு 18/100 பண்ணுவீங்க இல்லையா? 0 0 0 0. ஸோ அப்போ 75 இன்ட்டு 18, 75 இன்ட்டு 18, இது வந்து 9 இன்ட்டு 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ 9 இன்ட்டு 75 ஃபர்ஸ்ட், 9 இன்ட்டு 2 இன்ட்டு 75 150. ஆல்ரெடி ஒரு 0 இருக்கு, இன்டூ 9. ஸோ அப்போ 0 0 9 5 45 199. ஸோ அப்போ 13. ஸோ அப்போ 13,500 தான் அது அவங்க வட்டியாக கொடுக்குறாங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம எளிமையாக போட்டு தான் ட்ரை பண்ணோம். இதெல்லாம் வந்து மென்டல் கேல்குலேஷனில் தான் நீங்கள் பண்ணுவீங்க மோஸ்ட்டாக. இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேள்வி வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே மென்டல் கேல்குலேஷன் தான். இது நான் வந்து ஏன் இங்கே பெருசாக போதே, இது வந்து சிம்பிளாக பிஎன்ஆர்/100 வச்சே போட்டிருக்கலாமேன்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ அது பிஎன்ஆர்/100 வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வந்து நீங்க இப்போ நான் பண்ணியிருக்க இந்த ஸ்டெப் எல்லாம் வந்து நீங்க மென்டலா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும். அந்த பிஎன்ஆர்/100 நீங்க இப்படி பண்றதை விட இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும். இது உங்களுக்கு எழுதி எப்படி பண்ணணும்னு பண்ணி காமிச்சிருக்கிறேன், அதுக்கு தான் இவ்வளவு பெருசா இருக்கே தவிர, நீங்க ஆக்சுவலா இது நீங்க எக்ஸாம்ல சால்வ் பண்ணும்போதோ இல்லை நீங்க ப்ராக்டிஸ்க்கு அப்புறமோ நீங்க சால்வ் பண்ணி பார்க்கும்போது, அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி பார்க்கும்போது இவ்வளவு பெரிய ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ்க்காக அந்த கேள்வி இந்த மாதிரி நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். பின்னாடி வர கேள்விகள் நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. இன்னொரு கேள்வி உங்களுக்காக நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ அதை பார்ப்போம். வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் ஆஃப் rupees 3,500? The rate of interest for the 6 months for the 6 years is 8% per annum and for the last 3 years is 3% per annum. 3,500 என்ற தொகைக்கு முதல் 6 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில், கடைசி 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 3% வட்டி விகிதத்திலும் கணக்கிடப்படும் தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஸோ அப்போ 3,500ன்றது பிரின்சிபலுக்கு நம்ம லாஸ்டா போவோம். முதல் 6 ஆண்டுகளுக்கு 8%ன்றாங்க இல்லையா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜையும் இயரையும் ஒன்னா மர்ஜ் பண்ணுவோம். ஸோ அப்போ 6 ஆண்டுகள் 6 இயர்ஸ்க்கு
எவ்வளோ சொல்றாங்க வட்டி? 8%. அதே சமயம் 3 ஆண்டுகள், கடைசி 3 ஆண்டுகள்ன்றாங்க. ஸோ அப்போ 6 இயர்ஸ் முடிஞ்சு அடுத்த 3 இயர்ஸ் வருது இல்லையா, அதுக்கு மட்டும் வந்து 3%. ஸோ அப்போ 3 இயர்ஸ் இன்ட்டு 3%. ஸோ 6 இயர்ஸ் இன்ட்டு 8% உங்களுக்கு 48% வந்துடும். அதே மாதிரி 3 இயர்ஸ் இன்ட்டு 3% 9%. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதான் உங்களுக்கு டோட்டல் பர்சன்டேஜ். இதுதான் உங்களுக்கு வட்டி கால்குலேட் பண்ற முறை, எளிய முறை தான். இப்போ 48 + 9 வந்து உங்களுக்கு 57% வரும். இந்த 57% வேல்யூ கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், தனி வட்டி. எதோட 57%? 3500 57%. ஸோ 3500 இன்டூ 57 டிவைடட் பை 100. இது மட்டும் தான் நீங்க எக்ஸாம்ல போடுவீங்க. மற்றதெல்லாம் இங்க மேல போட்டிருக்கிறது எல்லாத்தையும் நீங்க மென்டல் கால்குலேஷன்ல நீங்க போடுவீங்க. இது வந்து லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் நீங்க பேப்பர்ல போட்டு பார்த்தா போதும். ஸோ அப்போ இது எவ்வளவு ஷார்ட்டா முடியுதுன்னு பாருங்க. ஸோ 0 0 இங்கேயும் 0 0. இப்போ 5 × 7 35. அன்பார்ச்சுனேட்லி எல்லாமே 5ல தான் முடியுது. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணி பார்த்துருவோம் 57யும் 35யும். ஸோ அப்போ 5 7s are 35, 5 5 25, 28, 7 3 21, 5 3 15, 17. ஸோ அப்போ 5 9 9 1. ஸோ அப்போ 1995 தான் என்னது அவங்க செலுத்துகிற வட்டி 9 வருஷத்துக்கு அப்புறம். 6 இயர்ஸ்க்கு 8%, 6 × 8 48. அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கு 3%, 3 × 3 9. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 57%. 57% 3500 எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு சிம்பிளாக வேலை முடிஞ்சுது. ஓகேவா? ரைட். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு, இதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றோம். ரைட், அடுத்த டைப் போகும். ஸோ இது வந்து எப்படின்னா டேட் கொடுத்துட்டு இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் இருக்கிற டேட்ஸுக்கு மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. டேட்டா இருந்தாலும் சரி, மந்த்தா இருந்தாலும் சரி, இயரா இருந்தாலும் சரி, 6 மாசத்துக்கு ஒரு இருந்தாலும் சரி, கால்குலேஷன் வந்து எப்பவுமே வந்து ஒரே விஷயம் தான், ஒரே லாஜிக் தான். இப்போ நீங்க வந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம்னு போட்டிருக்குன்னா அது வந்து வருஷத்துக்கு. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இங்க வந்து டேஸ் கணக்குல வருதுன்னா அதை நீங்க டேஸா மாத்தணும். இப்போ இங்க மந்த்ஸ் கணக்குல கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அதை மந்த்ஸுக்கு மாத்தணும். சிம்பிள். ஓகேவா? போன கேள்வியெல்லாம் ஃபர்ஸ்ட் கேள்வியில நம்ம மாத்தணும். 27 மாசம்ன்றதை 24 + 3 மாத்தணும். அது வந்து 3 மாசம்ன்றது மாசத்துக்காக மட்டும் வட்டி எவ்வளவு, 3 மாசத்துக்கு மட்டும் எவ்வளவு வட்டின்றது தனியாக கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி தான் இங்கே, அதே போலதான் இங்கேயும். இங்க வந்து நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டேஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் டேஸை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ 10 February 2023 ஃபர்ஸ்ட் இயரை கவனிங்க. 2023ன்றது லீப் இயரா? லீப் இயரா இல்லையா அப்படின்ற கேள்வி தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரணும். ஸோ லீப் இயரா இல்லையா அது 2023? நோ. லீப் இயர்னா வந்து 400 டிவிசிபிளா இருக்கணும், இல்லை 4 டிவிசிபிளா இருக்கணும் அப்படின்ற ரூல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ 10 Februaryலேருந்து உங்களுக்கு 28 வரைக்கும் தான் February இருக்கும். ஸோ ஏன்னா 2023 நாட் அ லீப் இயர். அதே சமயம் அடுத்தது மார்ச் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சா? ஏன்னா 24 ஏப்ரல் தான் வருது. ஸோ அப்போ மார்ச் மாசத்துல எவ்வளவு நாள் இருக்குன்னா 31 நாட்கள். இந்த டெக்னிக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சின்ன வயசுல நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ ஜனவரின்றது இந்த நக்கல்ல இருந்து ஆரம்பிக்கணும். நல்லா கவனிப்பா, இங்க பாருங்க. ஜனவரி இந்த நக்கல், பிப்ரவரி 28 நாள், அடுத்தது மார்ச் 31 நாள், ஏப்ரல் 30 நாள், மே 31 நாள், ஜூன் 30 நாள், ஜூலை 31 நாள், திரும்ப ஆகஸ்ட் 31 நாள், செப்டம்பர் 30 நாள், அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31. ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்க ஞாபகம் வச்சுக்காம நீங்க இப்படி இந்த டெக்னிக் இந்த ஸ்கூல்ல எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணியே நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மார்ச் மாசம் வந்து 31 நாள். ஓகேவா? அடுத்தது ஏப்ரல் 24 முடியுது. ஸோ ஏப்ரல் 24னா 1ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். முழு ஏப்ரல் மாசம் எடுத்துக்கூடாது. ஸோ அப்போ 1ல இருந்து 24 வரைக்கும். ஸோ இப்போ இதுல இருந்து 10ல இருந்து 28 வரைக்கும் எத்தனை நாள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 நாள் வருது. ஓகேவா? எத்தனை நாள் வருது? 18 நாள். அதே சமயம் 31 நாள் அடுத்தது மார்ச்ல. அடுத்தது 1ல இருந்து 24 நாட்கள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நாட்கள் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நாட்கள் வருதுன்னு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணி பாருங்க. ஸோ 18 + 31 40, 59, 69, 79, 40, 60, 69, 73. ஸோ டோட்டலா உங்களுக்கு 73 நாட்கள் வருது. ஓகேவா? டோட்டலா எவ்வளவு நாட்கள்? 73 நாட்கள். இப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா நான் லீப் இயர். ஓகேவா? நான் இங்க எழுதுறது நான் லீப் இயர். நான் லீப் இயர்னா என்னது? பிப்ரவரியில 28 நாட்கள் இருக்கு இயர். ஸோ அந்த நான் லீப் இயருக்கு 365 டேஸ். லீப் இயர்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 366 டேஸ். ஸோ இதுதான் வித்தியாசம். இப்போ நமக்கு லீப் இயரா நான் லீப் இயர் அந்த கேள்வியில
லீப் இயர் இல்லை, நான் லீப் இயர் தான் நமக்கு. ஸோ அப்போ நான் லீப் இயர்ல எத்தனை நாள் இருக்கு? 365 டேஸ். ஸோ அப்போ 73 நாள் இருக்கு. 73 நாளுக்கு தான் நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும். மொத்த நாட்கள் எவ்வளவோ அது டினாமினேட்டர்ல போடணும், 365. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு டைம் பீரியட், அதாவது என்னன்னு சொல்லக்கூடிய டைம் பீரியட். இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7%. ஸோ இப்போ அந்த பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலாக்கு போங்க. பி பிரின்சிபல் எவ்வளோ? 2000. ஸோ 2000க்கு 73 நாளுக்கு வட்டி என் போடும்போது 73/365 போடணும். ஏன்னா நம்ம இதை வருஷமா மாத்துறோம். ஏன்னா நமக்கு வட்டி விகிதம் வருஷத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வட்டியை வருஷத்துக்கு மாத்துறோம். ஸோ அப்போ 73/365 போடுறோம் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பர்சன்டேஜ்? 7. ஸோ 7/100 போடுறோம். ஸோ இப்போ 0,0,0,0 73,365. பெரும்பாலும் இந்த 73,365 டைரக்டா கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இது வந்து எத்தனை டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வந்துருக்கும். ஏன்னா 73 × 5 365. ஸோ அதே மாதிரி இந்த 5 20 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ். ஸோ 4 × 7 28. ஸோ அப்போ வட்டி எவ்வளோ? இந்த 73 நாட்களுக்கு வட்டி வந்து 28 ரூபாய். ஓகேவா? 7% ஒரு வருஷத்துக்கு வட்டி அப்படின்னா இந்த 2000க்கு இந்த 73 நாட்களுக்கு மட்டும் 28 ரூபாய். ஸோ இப்படிதான் கணக்கு பண்ணணும் நீங்க. இன்னொரு கேள்வி எடுப்போம், அது சால்வ் பண்ணி பார்ப்போம். Find the simple interest on 4,000 at 6% per annum rate of interest for period from 19 February 2024 to 20 April 2024. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க மைண்டுக்கு வர வேண்டியது என்னது? இது என்ன இயர்ன்றது மைண்டுக்கு வந்துடணும். 2024 லீப் இயரா நான் லீப் இயரா? 2023 நான் லீப் இயர். 2024 வந்து உங்களுக்கு லீப் இயர் இல்லையா? ஸோ அப்போ 366 நாட்கள் இருக்குன்றது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரணும். இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ 19 February. ஸோ பிப்ரவரியில இந்த மட்டும் எத்தனை மாசம் இருக்கும், எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19ல இருந்து 29 வரைக்கும் இருக்கும். ஏன்னா இது வந்து லீப் இயர் கவுண்ட்ல வரும். ஸோ அப்போ லீப் இயர்ன்றதுனால 90 × 20 டைம். அடுத்தது மார்ச் ஃபுல்லா வருது. மார்ச் ஃபுல்லா உங்களுக்கு 31 நாட்கள். அடுத்தது ஏப்ரல்ல 20 ஏப்ரல்னு போட்டிருக்கு. ஸோ அப்போ 20 ஏப்ரல்னும் போது 1ல இருந்து 20 வரைக்கும் தான் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அப்போ 19ல இருந்து 29 உங்களுக்கு 10 நாட்கள், 31 நாட்கள், தென் 1ல இருந்து 20 நாட்கள். ஸோ அப்போ மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு நாட்கள் வந்திருக்குன்னு பாருங்க. 50 61 நாட்கள், மொத்தமா 61 நாட்கள். இப்போ லீப் இயர்னும் போது உங்களுக்கு டோட்டல் எங்க இருந்து எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா 366. போன கேள்வியில நான் சொல்லியிருந்தேன். ஸோ 366 எடுத்துங்க, டிவைடட் பை 366 போடுங்க. இதுதான் உங்களுடைய எண். ஓகேவா? இதுதான் உங்களுடைய எண். ஸோ அப்போ பிஎன்ஆர் பை 100 அப்ளை பண்ண போறோம். இப்போ 4000 பிரின்சிபல், அதுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 61 டேஸ். ஸோ அப்போ 61/366 போடுறோம். இது இயரா கன்வெர்ட் பண்றோம். தென் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டின்னு சொல்றாங்க? 6%ன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ 6/100ன்னு போடுது. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போறோம். 0 0 100ல இருந்து இங்க 2 0, 61 366 கேன்சல் பண்ணினா உங்களுக்கு 6 டைம்ஸ் டைரக்டா போகும். ஸோ அப்போ 6 இந்த 6 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு ரிமைனிங் வர போறது 40. ஸோ அப்போ எவ்வளவு வட்டி? 61 நாட்களுக்கு வெறும் 40 ரூபாய் வட்டி. ஓகேவா? 4000 ரூபாய்க்கு 6%ல 61 நாளைக்கு வட்டி 40 ரூபாய் அப்படின்றதா இந்த கணக்குடைய அர்த்தம். அடுத்த டைப் என்னன்றது பார்ப்போம். ஃபைன் பிரின்சிபல் டூ அமௌண்ட் டைம் பேர்ஸ் கிவன். ஸோ இது வந்து கிளாசிக்கா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக்ல வருஷம் இந்த கேள்வி வந்துடும். ஆர்ஆர்பியா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், இந்த கேள்வி வந்துடும். ஸோ இந்த கேள்வி எப்படி ஈஸியா எளிமையா சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு 7040 ஆகவும் 5 ஆண்டுகளில் 8000 மாறுகிறது. அத்தொகையின் அசலை கண்டறியும்ன்றாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகைன்னா ஒரு பிரின்சிபல் பி, இந்த பி வந்து 2 ஆண்டுகளில் 7040 மாறுது அப்படின்றாங்க. ஸோ அப்போ 2 ஆண்டுகள் எடுத்துங்க. 2 ஆண்டுகள், ஓகேவா? 2 ஆண்டுகள் காலத்துல இது வந்து 7040 மாறுது. ஓகேவா? 5 ஆண்டுகள்ல 8000 மாறுது. 5 ஆண்டுகள்ல எவ்வளவு மாறுது? 8000 மாறுது. ஓகே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கும். வட்டி வந்து எல்லா வருஷத்துக்கும் சேமா தான் இருக்கும். ஒரு வருஷம் வட்டினாலும், இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நீங்க வட்டி கடன் வாங்குறீங்க, ஒரு 50,000 ரூபாய் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த 50,000 ரூபாய்க்கு ஒரு வருஷம் கழிச்சு நீங்க ஒரு வட்டி கட்டுவீங்க. ஓகேவா? ஒரு 10% வட்டி கட்டுறீங்கன்னு வச்சுக்கோ. ஒரு 10%ல வட்டி கட்டுறீங்கன்னா எவ்வளவு வட்டி கட்டிருப்பீங்க? 5000 ரூபாய் வட்டி கட்டுவீங்க. ஓகேவா? இது நான் இன்னொரு கேள்வி, இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இது வந்து ஒரு டைம் லைன் மாதிரி வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே. இப்போ
இது வந்து 2020 நீங்க கடன் வாங்குறீங்க, 2020 வாங்குறீங்க, 21, 22, 23, 24, 25, 26. ஓகேவா? வட்டியின் விகிதம் 10% பர் வருஷத்துக்குன்னு சொல்லிட்டேன். வட்டியை கூட கால்குலேட் பண்ணி காமிச்சிட்டேன், 5000 ரூபாய் ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2003 இருந்து 2004 வரைக்கும் 2023 இருந்து 24 வரைக்கும் எவ்வளவு வட்டி கட்டியிருக்கு அப்படின்னு அந்த வருஷத்துக்கு மட்டும் நீங்க கணக்கு பண்ணி கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அது வந்து ஒரு வருஷம் கேப் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இயர் நீங்க எவ்வளவு வட்டி கட்டியிருப்பீங்களோ அதே இயர் தான் அதுக்கும் கட்டியிருப்பீங்க. ஸோ அப்போ 5000 ரூபாய் தான் இங்கேயும் கட்டியிருப்பீங்க. ஓகேவா? ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது டைரக்டா பிரின்சிபல்ல இருந்து மட்டும்தான் வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டைரக்டா நீங்க இங்க இருந்து 10% கால்குலேட் பண்ணாலும் அதே 5000 தான் வரும். இதே நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கறேன். 2022 இருந்து 26 வரைக்கும் எவ்வளவு வட்டி கட்டுறீங்கன்னு கேட்கறேன். 2022 இருந்து 2026 வரைக்கும். ஸோ எத்தனை வருஷம் கவர் ஆகுது? 1, 2, 3, 4, 4 வருஷம் கவர் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு 5000னா 4 வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு கட்டிருப்பீங்கன்னா 20000. ஸோ இப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த மட்டும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ ஒரு வருஷத்துக்கு 5000னா 4 வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? 4 × 5000. ஸோ இப்போ ஒரு வருஷத்துக்கு 5000 இப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ எத்தனை வருஷத்துக்கு கேட்டாலும் உங்களால சொல்ல தெரியும். இப்போ 2001 இருந்து 2024 வரைக்கும் கேட்டா என்ன சொல்லுவீங்க? இடையில 3 வருஷம் இருக்கு, 1, 2, 3. ஸோ அப்போ 3 × 5000 15,000 கட்டிருப்பீங்கன்றதை நீங்க சொல்லிடலாம். இப்படிதான் நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு கால்குலேஷன் தான் இருக்கும் மோஸ்டா. ஸோ இப்போ இதை நம்ம தனியா வச்சுக்குவோம். இப்போ இந்த அடிப்படையில இங்க இந்த கேட்டிருக்கிற கேள்விக்கு வரும். 2 வருஷத்துல ஒரு பிரின்சிபல் 7040 மாறுது, 5 வருஷத்துல 8000 மாறுது. ஸோ அப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. 7040க்கும் 8000க்கும் என்ன வித்தியாசம்? 7040க்கும் 8000க்கும் எவ்வளவு வித்தியாசம்னா 960 தான் வித்தியாசம். ரூபாயா பாத்தீங்கன்னா 960 ரூபாய். ஓகே. இப்போ 2 வருஷத்துக்கும் 3 வருஷம், 2 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு நடுவில் எவ்வளவு கேப் இருந்திருக்கு? 2 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு நடுவில் 3 வருஷம் கேப் இருந்திருக்கு. ஸோ அப்போ 960 3 பங்கா சரிசமமா போயிருங்க. ஸோ அப்போ டிவைடட் பை 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஸோ 960 டிவைடட் பை 3 320 வரும். இந்த 320ன்றது ஒரு ஆண்டுக்கான வட்டி. 3 ஆண்டுகளுக்கு 960னா ஒரு ஆண்டுக்கு 320 தான் வரும். ஸோ அப்போ 320ன்றது இன்ட்ரெஸ்ட் பர் இயர். ஓகேவா? 320 ஒரு வருஷத்துக்கு. இப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளவு கட்டியிருப்பீங்க? ஒரு வருஷத்துக்கு 320னா 2 வருஷத்துக்கு எவ்வளவு கட்டியிருப்பீங்க? 640 கட்டியிருப்பீங்க இல்லையா? 640 கட்டியிருப்பீங்க. இப்போ இந்த 640 கொண்டு போய் இந்த 7040ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிடும். ஏன்னா 2 வருஷத்துக்கு பிரின்சிபல் பிளஸ் 2 வருஷத்துக்கான வட்டி. 2 வருஷத்துக்கான வட்டி தான் நீங்க கண்டுபிடிச்சீங்க 640. அதை இதுல சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பிரின்சிபல் எல்லாம் வந்துடும் 7040 மைனஸ் 640. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 7000 மைனஸ் 600 வந்து 6400 வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு பிரின்சிபல். ஆப்ஷன் நம்பர் 2. ஸோ எளிமையா நீங்க சால்வ் பண்ணிடலாம் இதை. ஓகேவா? கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்க. அடிப்படை கான்செப்ட் இதுதான். ஓகேவா? அந்த அடிப்படை கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கேள்வி வந்து ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? ரைட். இன்னொரு கேள்வி எடுப்போம், அதையும் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். A certain sum of money at some simple interest amounts to 12,000 in 3 years and 16,000 in 5 years. Find the principal. ஒரு குறிப்பிட்ட தொகை தனிவண்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு 12,000 ஆகவும் 5 ஆண்டுகளுக்கு 16,000 ஆகவும் உயர்கிறது. அத்தொகையின் அசலை கண்டறியும்ன்றாங்க. ஸோ பிரின்சிபல் ஒரு பிரின்சிபல் இருக்கு. அந்த பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் 3 ஆண்டுகள்ல 3 இயர்ஸ்ல எவ்வளவா மாறுது? 12,000 மாறுது. ஓகேவா? 5 ஆண்டுகள்ல என்னவா மாறுது? அதே பிரின்சிபல் 5 ஆண்டுகள்ல அதே பிரின்சிபல் என்னவா மாறுது? 16,000 மாறுது. ஓகேவா? சோ அப்போ இதுக்கு இடையில எவ்வளவு வித்தியாசம் கண்டுபிடிங்க. 12,000க்கும் 16,000க்கும் என்ன வித்தியாசம்? 4,000 வித்தியாசம். இது 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு என்ன வித்தியாசம்? 2 வருஷம் வித்தியாசம். அப்ப 2 வருஷத்துக்கான வட்டி தான் இந்த 4,000னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்றது நீங்க கண்டுபிடிக்கலாம். சோ 2 வருஷத்துக்கு 4,000னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 2,000 இருக்கும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 2,000னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது 3 வருஷமோ இல்ல 5 வருஷமோ கண்டுபிடிக்கலாம். நீங்க 5 வருஷம் கண்டுபிடிச்சு இந்த 16,000 சப்ட்ராக்ட் பண்ணலாம், அதுவும் சரியான விடை தான். ஸோ அப்போ நான் எப்பவுமே சின்ன நம்பர் எடுத்துக்கும். ஸோ அப்போ 3 இயர்ஸ்க்கு என்ன வட்டின்றதை கால்குலேட் பண்ணுங்க. ஒரு வருஷத்துக்கு 2,000னா 3 இயர்ஸ்க்கு எஸ் கரெக்ட் 6,000 வரும். இந்த 6,000 கொண்டு போய் இந்த 12,000ல சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பிரின்சிபல் கிடைச்சிடும். ஸோ அப்போ 12,000 மைனஸ் 6,000. ஓகேவா?
ஸோ அப்போ உங்களுக்கு வரப்போறது மீதம் 6000. இதுதான் உங்களுக்கு பிரின்சிபல். இது வந்து 3 வருஷத்துக்கு கணக்கு. 5 வருஷத்துக்கு நான் போட்டு காமிக்கிறேன். 5 வருஷத்துக்கும். ஸோ 5 வருஷத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு நீங்க எடுக்கணும். 5 இயர்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு 2000னா 5 இயர்ஸ்க்கு 10,000 இல்லையா? ஸோ அந்த 10,000 கொண்டு போய் இங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா பி 16,000 மைனஸ் 10,000. ஓகேவா? ரெண்டுமே சரியான விடை தான். இப்படி இப்போ கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடு, இப்படி கால்குலேட் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட். ஸோ ஆக மொத்தத்தில் மெத்தட் ஒன்று தான். உங்களோட புரிதல் எப்படி இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து இது வந்து ரொம்ப கிளாசிக்கான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த டைப் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு, ஏதாவது கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அவங்க வந்து ஆன்சர் பண்ணுறோம். அடுத்த டைப் ஃபைன் பிரின்சிபல். ஹையர் ரேட் கிவ்ஸ் மோர் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் கேள்வி முதல்ல படிப்போம், கேள்வியை புரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறமா எப்படி பிரின்சிபல் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். A sum of money was invested at simple interest at a certain rate for 10 years. Had it been invested at 6% per annum higher rate, it would have been fetched 5,700 more. Find the principal. ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் 10 ஆண்டுகளுக்கு தனி வட்டி முறையில் முதலீடு செய்யப்படுகிறது. ஸோ அப்போ 10 வருஷத்துக்கு உள்ள கை வைக்கல, 10 வருஷத்துக்கு முதலீடு பண்றாங்க. இயர் வந்து 10 இயர்ஸ். அவ்வீதம் முதலீடு செய்யப்பட்ட தொகை ஆண்டுக்கு 6% அதிகமான வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்டிருந்தால், இவங்க வட்டி விகிதம் கொடுக்கல, வட்டி விகிதம் ஏதோ ஒரு ரேட் 6ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 6% இல்லாம இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது அந்த 6 விட 6 கூட. ஸோ அப்போ 6+6ன்னு பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். 6 இல்லாம 6+6ன்னு பண்ணியிருந்தால் எவ்வளவு எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருக்கும்? அது 5700 கூடுதலாக ஈட்டி தந்திருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது 6 கிடையாது, 6+6. 6ல போட்டிருந்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல. அது கூட எக்ஸ்ட்ரா 6% வச்சு நீங்க வட்டிக்கு விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5700 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருக்கும்ன்றாங்க. ஸோ இது எப்படி நீங்க குயிக் அண்ட் ஈஸியா சால்வ் பண்ணலான்றதை நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இயரையும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பர்சன்டேஜும். எவ்வளவு வருஷத்துன்னு சொல்றாங்க? 10 இயர்ஸ். ஓகேவா? எவ்வளவு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா அப்படின்றத பாருங்க, 6%. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்? கியூமுலேட்டிவா 60% வரும். இந்த 60% தான் இவங்க சொல்ற அந்த 5700 எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற 5700. இப்போ 60%ன்றது வட்டியா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ 100% தான் எப்பவுமே பிரின்சிபல். ஸோ அப்போ 100% நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எப்படி 100% கண்டுபிடிக்கலாம்? 5700 டிவைடட் பை 60 இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 100% வந்துடும். ஸோ அப்போ 0 0 6 இதில் கேன்சல் பண்ணீங்கன்னா 9 6 54 5 6 30. ஸோ அப்போ 95 இன்டூ 100 வந்து 9500. இதுதான் வந்து உங்களுக்கான பிரின்சிபல். எப்பவுமே 100% தான் உங்களுக்கு பிரின்சிபல், அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இந்த 60% அந்த 5700, இது வந்து வட்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எவ்வளவு வட்டி ஈட்டி தரும்னு. எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு 60% வட்டி ஈட்டி தரும். அந்த 60% தான் உங்களுக்கு 5700. ஸோ அப்போ 100% கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபலே வந்துடும். ஓகேவா? ரொம்ப ஈஸியான கேள்வி தான். இன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்றேன். A sum of money was invested at simple interest at a certain rate for 3 years. Had it been invested at 4% per annum higher rate, it would have fetched 360 more. Find the principal. ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்டது. ஸோ இங்க வந்து 3 வருஷங்கள், 3 இயர்ஸ். அவ்வருமானம் ஆண்டிற்கு 4% அதிகமான வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்டிருந்தால், ஸோ அப்போ 6 ஆண்டுக்கு 4% கூட்டி இருந்தீங்கன்னா, ஓகேவா? 3 இயர்ஸ் ஆண்டுக்கு 4% கூட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு கிடைச்சிருந்திருக்கும்? 3 4s are 12. ஸோ 12% கிடைச்சிருந்திருக்கும் எக்ஸ்ட்ராவா 12%. அந்த 12% தான் என்னன்னு சொல்றாங்க? 360 சொல்றாங்க. ஸோ அப்போ 12% 360னா நமக்கு தேவை பிரின்சிபல், அதாவது 100%. ஸோ எப்படி 100% கண்டுபிடிக்கலாம்? 360 டிவைடட் பை 12 இன்டூ 100. ஓகேவா? ஸோ அப்போ 360 டிவைடட் பை 12 30. ஸோ 30 இன்டூ 100 3000. ஸோ அப்போ 3000 ரூபான்றதா உங்களுக்கு பிரின்சிபல். ஓகேவா? ரொம்ப எளிய முறையில சால்வ் பண்ணிடலாம், ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? ரைட். பின்னாடி இருக்க கேள்வியில நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரைட். அடுத்த டைப் மல்டிப்ளையிங் எஃபெக்ட். டபுள் ட்ரிபிளா மாறுது. ஓகேவா? இதுவும் ரொம்ப பாப்புலரா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. A certain sum of money doubles itself in 16 years on simple interest. In how many years it will be 6 times? அதாவது ஒரு 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 குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டி முறையில் 16 ஆண்டுகளுக்கு 2 மடங்காகிறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகைனா பிரின்சிபல்னு எடுத்துக்குவோம். ஒரு தனி வட்டி முறையில் 16 ஆண்டுகளில் 2 மடங்காகிறதுன்றாங்க. ஸோ அப்போ 16 ஆண்டுகள் எடுத்துக்குது. ஓகேவா? 16 ஆண்டுகள் எடுத்துக்குது, 2 மடங்கு ஆகிறதுனா இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரின்சிபல் வந்து 2p ஆகுது, 2 டைம்ஸ் பிரின்சிபல் ஆகுதுன்னு அர்த்தம்.
அதாவது இது வந்து அமௌண்ட்டை பத்தி இவங்க பேசுறாங்கன்னு அர்த்தம். அமௌண்ட்னா என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னது அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அமௌண்ட்ன்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும்தான். அமௌண்ட்ன்றது வட்டி பிளஸ் நீங்க கொடுத்தீங்களா பிரின்சிபலா, முதல்ல ஒரு தொகையை கொடுத்தீங்களா, அது ரெண்டு சேர்த்தது தான் அமௌண்ட். ஓகேவா? ஸோ அப்போ பிரின்சிபல் 2 டைம்ஸ் பிரின்சிபலா மாறுதுன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கிடைக்குதுன்னா அதுல இருந்து ஒரு பி ரிமூவ் பண்ணிடணும் நீங்க. ஸோ வட்டி மட்டும் எவ்வளவு கிடைக்குதுன்னா பி கிடைக்குது. ஓகேவா? வட்டி மட்டும் எவ்வளவு கிடைக்குது, ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்ன்றத வட்டியா கிடைக்குது. அதே இது முதல்ல போட்ட பிரின்சிபல் நீங்க பிரின்சிபலுக்கு தான் நீங்க ரீபே பண்ணுவீங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவா கிடைக்கிறது ஒரு வட்டி, பிரின்சிபலுக்கு இணையான ஒரு வட்டி கிடைக்குது. ஓகேவா? இது வந்து 16 ஆண்டுகள்ல நடக்குது. எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை 6 மடங்கு ஆகும்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ இதே பி எப்போ வந்து 6 டைம்ஸா மாறும்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ இதுலயுமே உங்களுக்கு ஒரு பிரின்சிபலை நீங்க ரிமூவ் பண்ணிடணும். அப்பனா உங்களுக்கு 5p தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலா. ஓகேவா? நல்லா கவனிங்க. எப்போ எடுத்தாலும் ஒரு பி ரிமூவ் பண்ணிடணும். ஏன் அந்த ஒரு பி ரிமூவ் பண்ணிடணும்னா அது வந்து பிரின்சிபல், அது வந்து வட்டியில சேராது. பிரின்சிபல் தனி, வட்டி தனி. வட்டி மட்டுமே உங்களுக்கு 5p வந்திருக்குது, பிரின்சிபல் பி. ஓகேவா? இது வந்து போன வாட்டி உங்களுக்கு வட்டி கிடைச்சது பி, இந்த வாட்டி வட்டி கிடைச்சது 5p. பிரின்சிபல் அதுல இருந்து ஒரு பிரின்சிபலை ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ பி வந்து 5p மாறுது. ஓகேவா? இங்க கவனிங்க, பி வந்து 5p மாறுது. அப்போ இன்டூ 5 பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த 16 இன்டூ 5 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதுதான் உங்களுடைய விடை. ஸோ 16 இன்டூ 5 என்னது 80. ஸோ அப்போ 80 இயர்ஸ் ஆகும். ஓகேவா? 80 வருடங்கள் ஆகும் அது வந்து 6 மடங்கா மாறுறது. சிம்பிள் தான். பி 2p மாறுது, அதுல இருந்து ஒரு பி ரிமூவ் பண்றது. பி 6p மாறுது, அதுல இருந்து ஒரு பி ரிமூவ் பண்ணுது. ஸோ அப்போ பி அண்ட் 5p வரும். ஸோ இப்போ பி வந்து 5p மாறதுக்கு இன்டூ 5 பண்ணணும். அதே மாதிரி 16 இயர்ஸ் இன்டூ 5 பண்ணீங்கன்னா அதான் உங்களோட விடை. ஓகேவா? இன்னொரு முறை நான் சொல்றேன். A certain sum of money triples itself in 8 years on simple interest. In how many years it will be 4 times? ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டி முறையில் 8 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகிறது. ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை பிரின்சிபல் 8 ஆண்டுகள் எடுத்துக்குது, 8 இயர்ஸ். ஓகேவா? தனி வட்டி முறையில் 8 ஆண்டுகள் எடுத்துக்குது, 3 மடங்கு ஆகுது. ஸோ அப்போ 3p மாறுதுன்னு அர்த்தம். 3pனா ஒரு பிரின்சிபலை நீங்க ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அப்போ 2p தான் இருக்கு. ஓகேவா? இது வந்து வட்டி பத்தி பேசுறோம். இப்போ 2pன்றது வட்டி. ஓகேவா? எத்தனை ஆண்டுகளில் அது 4 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பி வந்து 4 மடங்கு ஆகும்னா 4p ஆகும்னா எத்தனை வருஷம்? ஸோ அப்போ 4p இருந்து ஒரு p ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 3p. ஓகேவா? இப்போ 2 எப்போ 3 மாறும்? 2 இன்டூ 2 பண்ணீங்கன்னா 4 ஆயிடும். 2 இன்டூ 1 பண்ணீங்கன்னா 2 தான் இருக்கும். ஸோ அப்போ 2 இன்டூ 1.5 பண்ணீங்கன்னா தான் அது 3 மாறும். 2 இன்டூ 1.5 பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுவா மாறும் இல்லையா? ஸோ அப்போ அதே மாதிரி 8 இன்டூ 1.5 பண்ணுங்க. ஸோ 8க்கும் அதே அந்த 1.5 மல்டிப்ளை பண்ணுங்க, 1.5. ஸோ அப்போ 8 இன்டூ 1 8, 8 இன்டூ ஆஃப் 4. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரப்போறது 12. ஸோ அப்போ 12 வருஷத்துல உங்களுக்கு 4p மாறிடும். ஓகேவா? கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. இதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கவே தேவையில்ல, ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பின்னாடி இருக்க பயிற்சி கேள்விகள்லாம் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடைய அடுத்த பார்ட் கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே. ஸோ இதுல வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்விகள்லாம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பட் எல்லாமே ஷார்ட்டா இருந்து ஈஸியா சால்வ் பண்றது தான் நம்மளோட கோல். ஸோ அதை ஃபாலோ பண்ணுவோம். Two banks A and B offered loans at 3.5% and 7.5% per annum respectively. Ajay borrowed an amount of 2,40,000 from each bank. Find the positive difference between the amounts of simple interest paid to the two banks by Ajay after 4 years. அது என்ன சொல்றாங்கன்னா, ஏ மற்றும் பி ஆகிய 2 வங்கிகளில் முறையே ஆண்டுக்கு 3.5% மற்றும் 7.5% வட்டி விகிதத்தில் கடன்களை வழங்கின. ஸோ 2 பேங்க் 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கடன் கொடுக்குது. அஜய் ஒவ்வொரு வங்கியிலிருந்தும் 2,40,000 ரூபாய் தொகையை கடனாக பெற்றார் அப்படின்றாங்க. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அஜய் இவ்விரு வங்கிகளுக்கும் செலுத்திய தனி வட்டி தொகைக்கு இடையிலான நேர் வித்தியாசத்தை கண்டறியவும் அப்படின்றாங்க. சிம்பிள். பேங்க் ஏ 3.5% ஆஃபர் பண்ணுது, பேங்க் பி 7.5% ஆஃபர் பண்ணுது. ஸோ நீங்க ஐடியலா என்ன பண்ணணும்னா 3.5% ஆஃப் 2,40,000 4 வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 7.5% ஆஃப் 2,40,000 4 வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும். பட் இதெல்லாம் நம்ம பண்ண போறது இல்லை. நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டுத்துலயும் வேறுபடுற ஒரு விஷயம் என்னது, ரெண்டுத்துக்கும் ஒரே விஷயம், ரெண்டுத்துக்கும் காமனா இருக்க விஷயம் வந்து பிரின்சிபல், ரெண்டுத்துக்கும் காமனா இருக்க விஷயம் நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரெண்டுத்துக்கும் டிஃபர் ஆகிற ஒரே விஷயம் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ அதுக்கு மட்டும் நம்ம டிஃபரன்ஸ் எடுத்தா போதும். ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. 7.5%க்கும் 3.5%க்கும் உள்ள வித்தியாசம் எடுங்க. ஸோ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னது, ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 4%. இந்த 4%ஓட வேல்யூ தான் அவங்க கேட்குறாங்க.
அதுதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். இந்த 4% 4 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 4% இன்டூ 4 இயர்ஸ். ஸோ அப்போ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 16% வரும். இந்த 16% ஆஃப் வேல்யூ எங்கேருந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணணும்னா 2,40,000 கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸை கொடுக்கும். ஸோ அப்போ 16%னா 16/100 இன்டூ 2,40,000 எடுத்துட்டீங்கன்னா 0,000. ஸோ அப்போ 16 இன்ட்டு 24, இது வந்து 8 இன்ட்டு 2, இது வந்து 8 இன்ட்டு 3, 8 8 64, 64 இன்ட்டு 6 வந்து 360, 384. ஸோ அப்போ 38400 வரும். ஸோ அப்போ 38,400 ரூபாய் தான் வந்து உங்களுக்கு என்னது வட்டியின் வித்தியாசம். ஓகேவா? 4 ஆண்டுகளுக்கு முடிவில் 3.5% வட்டி விகிதத்தில் ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாரு. 4 ஆண்டுக்கு முடிவில் 7.5% வட்டி விகிதத்தில் ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருப்பாரு. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து 38,400 ரூபா. ஓகேவா? சிம்பிள் அண்ட் ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம். இன்னொரு முறை நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ 2 banks A and B offered loans. 2 வங்கிகள் A and B, 2 வங்கிகள் முறையே ஆண்டுக்கு 3.5% மற்றும் 7% வட்டி விகிதத்தில் கடன்களை வழங்கின. ஸோ அப்போ இரண்டுத்துக்குள்ள வட்டி விகிதம் வித்தியாசம் என்னன்னு பாருங்க. 7%க்கும் 3.5%க்கும் உள்ள வட்டி வித்தியாசம். ஸோ ரெண்டுத்துக்குள்ள வட்டி வித்தியாசம் 3.5%. ஓகேவா? இதுதான் உங்ககிட்ட நம்ம கேட்குறாங்க. அக்ஷய் ஒவ்வொரு வங்கியிலிருந்தும் 4,60,000 ரூபாய் தொகையை கடனாக பெற்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு அக்ஷய் இவ்விரு வங்கியிலும் செலுத்திய தனி வட்டி தொகைக்கு இடையிலான நேர் வித்தியாசத்தை கண்டறியும்ன்றாங்க. ஸோ அப்போ 3.5% எத்தனை வருஷத்துக்குன்னா 4 வருஷத்துக்கு. ஸோ இன்டூ 4 இயர்ஸ். ஸோ இன்டூ 4 போட்டிங்கன்னா 3.5 இன்டூ 4 போட்டிங்கன்னா 12 + 2 14% வரும். ஸோ இப்போ இந்த 14% எதுல இருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா 4,60,000 ரூபாயிலிருந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ 14/100 இன்டூ 4,60,000. ஸோ இப்போ 0,000. ஸோ இப்போ 14 இன்டூ 46 கால்குலேட் பண்ணணும். 14 இன்டூ 46 4ல முடியும். ஸோ 4ல முடியும் 2 ஆன்சர் இருக்கு. சரி, ஓகே. 4 6 are 24, 4 4 16, 17 18, 6 4. ஸோ அப்போ 4 4 6. ஸோ 644 இங்கே ஆல்ரெடி 2 0 இருக்கு. ஸோ 00. 64,400 தான் உங்களோட விடையா இருக்குது. ஓகேவா? ஸோ எளிதாக நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இது. இது நீங்கள் ஃபாலோ பண்ணி பின்னாடி இருக்க கேள்விகள்லாம் சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அடுத்த கேள்வி, அடுத்த டைப் டிஃபரன்ஸ் இன் எஸ்ஐ. ஸோ சேம் பிரின்சிபல் தான், டிஃபரெண்ட் ரேட் டைம் காம்போ. ஓகேவா? டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரின்சிபல் 3,600 being calculated at 15% per annum for 3 years and 14% per annum for 4 years. இப்போ இதே போன மாடல் கேள்வி தான், இதில் கொஞ்சம் வித்தியாசம். இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, ரெண்டுத்துக்கும் வட்டி வேற, இயரும் வேறன்ட்டாங்க. அங்க வந்து இயர் சேம்ன்ற மாதிரி இருந்துச்சு. போன டைப்ல நம்ம பார்த்ததுல இயர் சேம்னு இருந்துச்சா, இங்க வந்து இயர் மட்டும் வித்தியாசப்படுது. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, கேள்வி நான் மறுபடியும் இன்னொரு இன்டர்பிரேட் பண்ணி காமிக்கிறேன். 3,600 ரூபாய் அசலுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 15% வட்டி விகிதத்திலும் 4 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 14% வட்டி விகிதத்திலும் கணக்கிடப்படும் தனி வட்டிகளுக்கான இடையிலான வித்தியாசம் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ 3 ஆண்டுகளுக்கு 3 இயர்ஸ்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ்ன்றதை பாருங்க. 15%. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும், 45% வரும். ஓகேவா? இதுக்கும் அவங்க சொல்றாங்க 14% வட்டி விகிதம் 4 ஆண்டுகளுக்கு. ஸோ அப்போ 4 ஆண்டுகளுக்கு 4 இயர்ஸ்க்கு 14%. ஸோ 4 இயர்ஸ் இன்ட்டு 14 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40 + 16, ஸோ 56 வரும். இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 45க்கும் 56க்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிங்க, அதுவே போதும் உங்களுக்கு. 45க்கு 56க்கு என்ன வித்தியாசம்? 11% தான் வித்தியாசம். அந்த 11%ஓட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ 11 டிவைடட் பை 100 இன்டூ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, ரெண்டுத்துக்கும் 3,600 தான். ஓகேவா? ஸோ இன்ட்டு 3,600. ஸோ 0000. 11 இன்ட்டு 36 396. ஆப்ஷன் நம்பர் 2 தான் உங்களோட விடை. எவ்வளோ சிம்பிளா எளிதாக சால்வ் பண்ணிருக்கும் பாருங்க. 3 வருஷத்துக்கு 15%, ஸோ 45%. 4 வருஷத்துக்கு 14%, ஸோ 56%. 56க்கும் 45க்கும் உள்ள வித்தியாசம் 11%. ஸோ 11% 3,600ல எவ்வளோ அப்படின்றது கால்குலேட் பண்ணா போதும். இது மென்டலாக நீங்கள் கால்குலேட் பண்ணாலே போதும். நான் இங்கே போட்டுட்டு இருக்க அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் மைண்டில் அது நின்றுடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் பின்னாடியே இருக்குது இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்க, அதை முழுசாக பயன்படுத்திங்க. அடுத்த கேள்வி இதே மாதிரி நான் இன்னும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ 5,000 அசலுக்கு 3 ஆண்டுகளுக்கு 5% வட்டி விகிதம். ஸோ இப்போ 3 ஆண்டுகள் 3 இயர்ஸ்ல 5%. ஸோ 3 இயர்ஸ் இன்ட்டு 5%. அதே மாதிரி 4 இயர்ஸ் 4 ஆண்டுகள் 4% வட்டி. ஸோ இப்போ 4%. கணக்கிடப்படும் தனி வட்டியின் வட்டியிலான வித்தியாசம் என்ன? ஸோ அதே கேள்விதான். ஸோ 3 × 5 15%.
4 into 4 16%. ஸோ 2%க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்க. 2%க்கு உள்ள வித்தியாசம் 1%. ஸோ அப்போ 5000ல் 1% தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஸோ 5000 into 1/100. 5000ல் 1% என்னது 2 0 போயிடும். ஸோ அப்போ 50 ரூபாய் தான் வரும். ஸோ அந்த 50 ரூபாய் தான் என்னது உங்களோட விடை. ஓகேவா? எவ்வளோ சிம்பிளாக எளிதாக சால்வ் பண்ண முடியுதுன்னு பாருங்க. பின்னாடி இருக்க பயிற்சி கேள்விகள்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த டைப்ல சந்திப்போம். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அது ரயில்வேஸ் அண்ட் தென் எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இதில் இருக்க கேள்வி எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி இதில் முழு பயனடைஞ்சிக்கணுன்றதான் எங்களோட ரெக்வஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் கீப் லேர்னிங். See you all.